வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆர்ஆர் அன்லாக் யுவர் மைண்ட் சேனல். உங்கள் அறிவை கூர்மையாக்க புதிய கேள்விகளும் நீங்கள் கேட்கலாம். இந்த சேனலில் புதுமையான அறிவியல் உண்மைகள், சுவாரஸ்யமான தகவல்கள் மற்றும் உங்களை சிந்திக்க வைக்கும் கருத்துக்களை நீங்கள் காணலாம். உங்கள் மனதை திறந்துவிட தயாராக இருக்கிறீர்களா? அப்படியானால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்வு செய்யுங்கள். எப்பொழுதும் புதியதொரு கற்றலுக்காக சேர்ந்து பயணிப்போம். நாம் இந்த தொடரில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால், பணக்காரராகும் வழியும் சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கும் முறையும். இதை நாம் ஒரு சிறு கதையின் மூலம் பார்க்கலாம். ஒரு ஊரில் இரு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவரின் பெயர் ராமு, மற்றொருவரின் பெயர் குமார். ராமு மிகவும் கடின உழைப்பாளி. அவன் ஒவ்வொரு ரூபாயும் சேமித்து நீதியாக சுயமாக நிற்கும் நிலையை அடைய விரும்பினான். ஆனால் குமார் இப்போ சந்தோஷமாக வாழணும் என யோசித்து பணத்தை லாபகமாக செலவழித்து வந்தான். ராமுவோ நேரத்தை வீணாக்காமல் வேலை செய்து கொண்டு வருகிறான். ஆனால் குமார் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறான். சில ஆண்டுகள் கழித்து ராமு சிறிய வணிகஸ்தராக மாறினான். அவன் சேமிப்பு பணம் அவருக்கு ஒரு பெரிய உதவியாக அமைந்தது. ஆனால் குமார் சேமிக்கவில்லை. அவன் பணத்திற்காக பிறரிடம் உதவி கேட்க வேண்டிய நிலைமைக்கு மாறிவிட்டான். இதைவிட பணம் முக்கியம் என்பதற்கு ஒரு கதை வேணுமா? பணத்தை நாம் பகுத்தறிவுடன் பயன்படுத்தினால் வாழ்க்கை சிறக்கிறது. ஆனால் வீணாக்கினால் பின்னாளில் கஷ்டம்தான் வருகிறது. நாம் பணத்தை நல்ல நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும். தேவையில்லாத காரியங்களுக்காக செலவு பண்ணினால் பின்னாடி நமக்கு கஷ்டம்தான் மிஞ்சும். நண்பர்களே, பணம் நம் வாழ்க்கையில் ஒரு கருவி. அதை பயன்படுத்தும் விதம் தான் முக்கியம். நீங்கள் பணத்தை சேமிக்கவும் புத்திசாலித்தனமாக செலவிடும் தவறாதீர்கள். வாங்க நம்ம இப்போது முக்கியமான தலைப்புக்குள்ளாய் போவோம். பணக்காரராகும் வழியும் சம்பாதித்த பணத்தை பாதுகாக்கும் முறையும் பற்றி நாம் பார்ப்போம். இன்றைய வீடியோவில் நாம் அனைவரும் விரும்பும் 2 விஷயங்களை பற்றி பேசப் போகிறோம். பணக்காரராக எப்படி ஆகலாம், சம்பாதித்த பணத்தை எப்படி பாதுகாப்பது. வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். முதலில் பணம் சம்பாதிக்க 10 முக்கிய வழிகளை பார்ப்போம். ஒவ்வொன்றும் சாதாரணமாக தோன்றலாம். ஆனால் இதை கடைபிடித்தால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. நான் அடித்து சொல்லுவேன். 1. உங்கள் திறமையை கண்டறிந்து விருத்தி செய்யுங்கள். எந்த துறையிலான திறமை இருந்தாலும் அதை பயன்படுத்தி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். 2. தொடர்ந்து எதையாவது நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். கற்றல் நின்றுவிடக்கூடாது. புதிய திறமைகள் உங்களுக்குள் புதிய வாய்ப்புகளை தேடித்தரும். 3. ஒரு சிறந்த தொழில் முனைவோர் ஆகவும் முயற்சி செய்யுங்கள். பெரிய நிறுவனங்களை தொடங்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சிறிய உழைப்பிலே ஆரம்பிக்கலாம். 4. இணையத்தில் பணம் சம்பாதிக்க பழகுங்கள். யூடியூப், பிளாகிங், ஃப்ரீலான்சிங் போன்றவற்றை ஆராயுங்கள். இவை அனைத்திலும் நீங்கள் மிகவும் ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம். 5. முதலீடு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ரியல் எஸ்டேட் ஆகியவற்றை சுருக்கமாக கற்றுக்கொண்டு அதில் பணம் சம்பாதிக்க தொடங்குங்கள். 6. பாசிவ் இன்கம் உருவாக்குங்கள். பாசிவ் இன்கமின் உதவியால் உங்கள் நேரத்தை மிகவும் சேமிக்கலாம். 7. செயல்பாடுகளில் சிக்கனம் வைக்கவும். மொபைல் ஆப் அல்லது சாஃப்ட்வேர்களை பயன்படுத்தி உங்கள் பண செலவுகளை ஒவ்வொரு நாளும் நீங்கள் கண்காணிப்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். 8. உங்கள் அறிவு ஆற்றலை மொத்தமாகவும் பயன்படுத்துங்கள்.
உங்களுக்கு கிடைத்த வாய்ப்புகளை விட்டுவிடாதீர்கள். 9வது, கடின உழைப்பு மட்டுமல்ல, சிந்தித்து உழைக்கவும். கடின உழைப்பு மிகவும் முக்கியம், ஆனால் புத்திசாலித்தனம் அதைவிட மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. 10வது, திட்டமிடல் தவறாதீர்கள். சிறிய பெரிய எல்லா இலக்குகளையும் அடைய திட்டமிடுதல் மிகவும் முக்கியமானது. இவை எல்லாவற்றையும் நாம் சரியாக கையாளினால் நமக்கு வெற்றி என்பது மிகவும் வெற்றி அடைவது யாராலும் தடுக்க முடியாது. சம்பாதித்த பணத்தை பாதுகாக்க 10 அறிவுரைகள். இப்பொழுது நீங்கள் பணத்தை சம்பாதித்து விட்டீர்கள். அதை பாதுகாக்க 10 அறிவுரைகள் என்ன என்று பார்ப்போம். நம்பர் 1, சேமித்த பணத்தை முதலில் சிறந்த இடங்களில் முதலீடு செய்வது உங்கள் பணத்தை பாதுகாக்கும். 2வது, தொழில்நுட்ப பாதுகாப்பு. பணப்பையை டிஜிட்டல் வாலெட்களில் பாதுகாப்பாக வைத்திருங்கள். 3வது, அவசியமற்ற செலவுகளை குறைக்கவும். அவசியமற்ற செலவுகளை நீங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. தவறான நண்பர்கள் பழக்கம் முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. மது அருந்துதல் இந்த விஷயத்தில் அறவே இருக்கக்கூடாது. குறிப்பாக பெண்கள் சவகாசம் முற்றிலும் இருக்கவே கூடாது. குடிப்பழக்கத்திலிருந்து கூட வெளியே வந்துவிடலாம், ஆனால் இந்த பெண் அவகாசத்தில் இருந்து வெளிவரவே முடியாது. அதை மட்டும் நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. இதை மட்டும் நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்துட்டீங்கன்னா உங்கள் வெற்றியை யாராலுமே தடுக்கவே முடியாது. கிடைக்கும் வருமானத்தில் சேமிக்க பழகுங்கள். 10% அல்லது 20% உங்கள் சம்பாதியத்திலிருந்து ஒதுக்குங்கள். கடன்களை தவிர்க்கவும். மிக அவசியம் இல்லாதவரை கடனில் செல்ல வேண்டாம். தேவையில்லாமல் யாரிடமும் தயவு செய்து கடனை மட்டும் கேட்காதீர்கள். கேட்டு பாருங்கள், அப்பதான் தெரியும் நீங்கள் படும் அசிங்கம். உயிருக்குயிர் நண்பர்களை கூட எதிரியாவார்கள். சொல்லிட்டேன், புரிந்து உஷாரா நடந்து கொள்ளுங்கள். சொல்லிப்புட்டேன், அண்ணா சொல்கிறேன், உங்கள் சொந்த கண்களை கூட நம்பாதீர்கள். எப்பொழுதும் கண் விழித்திருங்கள். அண்ணா கொஞ்சம் அனுபவசாலி, சொல்கிறத கேட்டு நடந்துக்குங்க. பெரிய செலவுகளை திட்டமிடுங்கள். வீடு வாங்குவது அல்லது கடன் எடுப்பது போன்றவற்றுக்கு சரியாக திட்டமிடுங்கள். காப்பீடு எடுக்கவும். பத்திரமான இன்சூரன்ஸ் உங்கள் பணத்தை வாழ்க்கையும் காப்பாற்றும். எமர்ஜென்சி ஃபண்ட் உருவாக்குங்கள். குறைந்தபட்சம் 6 மாதங்களுக்கு போதுமான பணத்தை வைத்திருக்கவும். நேர்மையான செயல்பாடுகளும். நேர்மையாக செயல்பட்டால் உங்கள் சம்பாதிப்பு எப்பொழுதும் வளர்ச்சியில் இருக்கும்படி வைத்திருங்கள். நீண்ட கால உத்திகளை கற்றுக்கொள்ளுங்கள். வெல்த் மேனேஜ்மெண்ட் பற்றி கற்றுக்கொண்டு நீண்ட காலத்தில் பணத்தை பாதுகாக்கவும் பத்திரப்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இந்த கடினமான உலகில் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் புன்னகையோடும் வாழ இந்த அண்ணனின் வாழ்த்துக்கள். நான் சொல்லுறதை இன்னொரு முறை கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்துங்கள். இவை அனைத்தும் நீங்கள் இன்று முதல் செயல்படுத்துங்கள். பணக்காரராகும் பாதையை தொடங்குங்கள். பணத்தை பாதுகாக்கவும் மறக்காதீர்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இது உங்கள் RR அன்லாக் யுவர் மைண்ட் சேனல். லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.